ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் ராசி பலன் அதனுடைய கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனம் ராசியில் இருக்கிற சூரிய பகவான் மேஷம் ராசிக்கு நுழையிறாரு, என்ட்ராகிறாரு. ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. அந்த இடத்துல சூரியன் மிக உச்ச பலத்தை பெறுகிறார். மேஷம் ராசியினுடைய குரு பகவானும் 12ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் மேஷ ராசியிலே இருக்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறாரு. கூட ராகு இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன், ராகு, புதன் நட்பு கிரகங்கள். கும்பம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், அதே போல் கன்னி ராசியில் கேது பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் வந்துகிட்டு இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோள்களின் நிலைகள் 2, 3, 4, 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி, செவ்வாய், 6ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு, சூரியன், 12ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும். காலபுருஷ அமைப்புக்கு 7ஆம் இடம் துலாம் ராசி சுக்கிரனை மையமாக கொண்டது. அந்த சுக்கிரன் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு உச்சமாகிறார். எங்கள் மீனம் ராசியில். அதே போல் 7ஆம் இடத்துலையும் உங்களுடைய 11ஆம் அதிபதி சூரியன் உச்சமாகிறார். இது மிகப்பெரிய ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாவது, ராகு புதனுடைய சேர்க்கையில் இருப்பது அப்படிங்கிறது வேலை, தொழில் மற்றும் பிஸ்னஸ், வியாபாரம், திருமணம் போன்ற சில நல்ல நிகழ்வுகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு உங்களுடைய சுக்கிர பகவான், நீசபங்க ராஜயோகத்தை பெறும் புதன் பகவான், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே போல் 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வருமானம் அதிகரிக்கும். நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும். குருவின் பார்வைகள் அற்புதமாக இருக்கு. 7ஆம் இடத்துல குரு, சூரியன் இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மக்கள் சார்ந்து மக்கள் தொடர்புடைய வேலைகளில், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 எலெக்ஷன் இல்லையா? ஸோ மக்கள் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு, அரசாங்கம், அரசியல்வாதிகள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் பணி செய்பவர்களுக்கு அல்லது சமூக பணி செய்பவர்களுக்கு, அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அது அற்புதமான ஒரு அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது உங்களுடைய 11ஆம் இடத்தையே பார்க்குது. ஸோ இது 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா லாபங்கள் வரும், நன்மைகள் கிடைக்கும். அதே போல் குருவும் அதே இடத்த பார்க்கறதுனால கொஞ்சம் செலவுகளும் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகரிக்கிறது. செலவுகள் அதிகரித்தா பரவாயில்ல, சரிங்களா? வருமானம் இருக்குது, ஸோ செலவுகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற சுப காரிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுல நல்லாவே இருக்குங்க, சரிங்களா? அதே சமயம் 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குடும்பத்தோடு வெளியூர் போகிறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, அதேமாரி ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க, சரிங்களா?
ஏன்னா நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது தராசு மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ராசி தான் துலாம் ராசி. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய உத்திகள். ஏன்னா குரு பார்வை அதி அற்புதமாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் சூப்பராக இருக்குது. ஏன்னா முயற்சி ஸ்தான அதிபதி குரு தான். குரு 7ஆம் இடத்துல தன்னுடைய பார்வைகளை பதிகிறதுனால இந்த இடைப்பட்ட காலங்களில் நல்ல நிகழ்வுகள், மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறது போகிறது இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வச்சுக்கலாம். சரிங்களா? அதிகமாக நடக்கும். மங்கள காரியங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் எந்த அளவுக்கு ஆன்மீகமான பணிகளோடு கடவுள் நம்பிக்கையோடு ஈடுபாடோடு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல அப்படிங்கிற ராகு, சுக்கிரன், புதன் அப்படி இருக்கிறனால வேலையில் நல்ல ஒரு ஸ்திரம் ஏற்படும். கடல் கடந்து போய் வேலை செய்யணும், அதுக்காக நம்மளாம் ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே சமயம் 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால படிப்பு அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் நினச்சி கோர்ஸில் சேர்றது, நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குட்டி கழித்து பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சித்திரை இது அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.